ஹாய் சிவசம் சிதா சுந்தரராஜன். ஸோ பைசன் படத்துடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. பிளாட்டா பார்க்கும்போது என்னன்னா, ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம கிட்டன் அப்படிங்கிற ஒரு பையன் கபடியில் பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அவன் வந்துட்டு ஒரு சைடு இருக்கான். அவனுடைய பிரச்சனைகள்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு. அவன் கபடியில் பெரிய ஆள் ஆகிறானா இல்லைங்கிறதான் கதை. அதுல என்ன மேட்டர் அப்படின்னா, ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பெரிய தலைகள். அந்த பெரிய தலைகளுக்கு நடுவுல ஒரு பகை இருக்கு. அந்த பகை அப்படிங்கிறது அந்த ஊரை எப்படி அஃபெக்ட் பண்ணுது. அந்த பகைங்கிறது வெறும் பகை. ஆனா அது ஊரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு ஜாதி வேறுபாடா பார்க்கப்படுது. ஸோ இப்படி ஒரு விஷயங்கிறது நடக்கும்போது இந்த விஷயம் அந்த கபடி பிளேயரை எப்படி பாதிக்குது, அவன் எப்படி இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு பெரிய பிளேயரா ஆகுறான் அப்படிங்கறத கதை. லால் சார் அண்ட் அமீர் சார் தான் வந்துட்டு ரெண்டு அந்த பெரிய தலைகளா வராங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னா வந்துட்டு நம்ம லால் சார் வந்துட்டு ஒரு மேல் ஜாதிக்காரர் அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுறாங்க. அண்ட் ஆமீர் சார் வந்துட்டு ஒரு நார்மலான அந்த மாதிரி ஒரு லைஃப் இதுல இருந்து வராரு. அமீர் சார் வந்துட்டு என்னன்னா இந்த மக்களுக்காக நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவர் வந்துட்டு ஏதோ ஒரு ஏழை பஞ்சாயத்துல வந்துட்டு எவனோ ஒருத்தனை வந்துட்டு அடிச்சு கொன்னுடுறாரு. அவருடைய மச்சான் தான் இந்த லால் சார் அப்படிங்கறதுனால இவங்களுக்குள்ள ஒரு சண்டை அப்படிங்கிறது ஏற்பட்டுருது. இது வந்துட்டு ஒரு பர்சனல் பகை தான். பட் என்ன ஆயிடுது அப்படின்னா, லால் சாரை ஃபாலோ பண்ற அவங்களுடைய ஜாதிக்காரங்க எல்லாமே வந்துட்டு அந்த ஜாதிக்காரன் நம்ம இதை வந்துட்டு இது பண்ணிட்டு கொலை பண்ணிட்டான், அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த ஜாதியில இருக்கக்கூடிய இவங்க வந்துட்டு அந்த ஜாதியில இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம இதை இது பண்ணிட்டான், அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு ஜாதி பிரச்சனையா மாறுது. ஸோ ஐடியாலஜியா பார்த்தா இது ஒரு சின்ன இவங்களுக்கு நடுவில் ஒரு பகை தான். பட் அது வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனையா கிளம்புது. மாரிஸ் படங்கள்ல வந்துட்டு இந்த ஜாதி வச்சு அடக்குமுறை, ஜாதி மத இன வேறுபாடு வச்சு அடக்குமுறை பண்றது, ரெண்டு இதுல பிரச்சனைகள்னு சொல்லிட்டு பலவிதமான கதைகள்ங்கிறது அவரோட படங்கள்ல காமிச்சிருக்காரு. அதுல இது ஒரு விதம். இந்த விதங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னன்னா இது வந்துட்டு அந்த கேரக்டர்ஸா பார்த்தாலுமே சரி, ஆமீர் சாரும் சரி, லால் சாரும் சரி, அவங்களுடைய கேரக்டர்ஸா பார்த்தா அந்த ரெண்டு கேரக்டருமே ஜாதியை வந்துட்டு ஒரு இதாவே பார்க்கல. ஜஸ்ட் அது ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறாங்க. அடுத்த ஜாதிக்காரன்னு தப்பாவோ கீழையோ மேலையோ எப்படியுமே அவங்க பார்க்கல. அது ரொம்ப நார்மலா தான் இருக்காங்க. ரெண்டு சீன்ல அதை ரொம்ப தெளிவா காமிச்சிட்டாங்க. லால் சார் வந்துட்டு கிட்டனை பாக்குறாரு, நல்லா கபடி ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. யாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறது. வனத்தி அப்படிங்கிற ஒரு சேர்ந்து கிட்டன் அப்படிங்கிற அந்த பேரு அவரை வந்துட்டு சொல்றாங்க, இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆடுறானே அப்படிங்கும் போது வந்துட்டு தலைவர் அவர் வந்துட்டு வேற ஜாதி இந்த ஜாதிக்காரன் அப்படின்னு வந்துட்டு அதனால என்ன, அதெல்லாம் நீ பாக்காத, அவன் நல்லா விளையாடுறான், அவனை நம்ம டீம்ல எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இன்னொரு சீன்ல வந்துட்டு ஹீரோயின் ஒரு கட்டத்துல வந்துட்டு ஒரு பிரச்சனைங்கிறது ஏற்படுது. என்னன்னா ஹீரோயினுடைய அண்ணன் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ கேரக்டர் வந்துட்டு நான் சொன்னேன்ல லால் சார், அவருடைய தயவுனால கபடியில கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டு இருக்காரு. பட் அவங்க வந்துட்டு முன்னாடி இருந்தே வந்துட்டு அமீர் சாரோடைய கீழே அவங்களுக்கு கீழே இருந்தவங்க தான். ஸோ அவங்களுக்கு கீழே இருந்தவங்க. பட் இப்போ வந்துட்டு அந்த சைடா போயிட்டு அந்த சைடு தயவுனால கபடியில பெரிய ஆள் ஆகிறதுனால கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனைங்கிறது பண்றாரு. இது ஆமீர் சார்கிட்ட சொல்லும் போது ஆமீர் சாரே வந்துட்டு யார் மூலயமா பெரிய ஆளானா என்ன, அவன் கபடியில வந்துட்டு திறமைசாலி, கபடியில பெரிய ஆள் ஆகிறான், அவன் யார் மூலயமா பெரிய ஆளானா என்ன, இதெல்லாம் நீ பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான இதங்கிறத சொல்றாரு. இந்த ரெண்டு சீனே அதை வந்துட்டு செம்ம சூப்பரா காமிச்சிட்டாங்க. இவங்க அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே இது இந்த ஜாதியாவோ ஒரு பிரச்சனையாவோ பார்க்கவே இல்லை. பட் இவனுங்க தான் அப்படி காமிக்கிறாங்கன்னு சொல்லி இப்படித்தான் நினைச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்பவுமே வந்துட்டு இது இருக்கதான் செய்யுது. என்ன பண்றது, சாய் அபியங்கர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 4 பாட்டு போடுறாரு வராரு அப்படிங்கும்போது இவன் நெப்போட்டிசம்ல வந்தவன், இவன் வந்துட்டு அப்பா வந்துட்டு பெரிய ஆளு அதனாலதான் வந்தான், இவன் வந்துட்டு பிஆர் டீம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லும் போது அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு எதை பத்தியுமே யோசிக்காம, எதை பத்தியுமே ரிசர்ச் பண்ணாம, எதை பத்தியுமே விசாரிக்காம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஆமா இவன் நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா, அதுக்கு பேரு தான் மாப் மென்டாலிட்டி. அதான் வந்துட்டு இந்த படத்துல செம்ம சூப்பரா காமிச்சிருக்காரு நம்ம மாரி செல்வராஜ். ஆக்டிங்கா பார்த்தா இந்த படத்தை வந்துட்டு தூக்கி நிறுத்துறது துருவ் விக்ரம் அண்ட் பசுபதி. அவங்க 2 பேர் தான். 2 பேரோட ஆக்டிங்குமே வேற லெவல். துருவ் விக்ரம் வந்துட்டு கிட்டத்தட்ட எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 ஹவருக்கு வந்துட்டு ஸ்கூல் பையனா வராரு. அவரு அப்படியே அப்படி பிலீவ் பண்ற மாதிரி இருக்காரு. அப்படியே ஒல்லியா இருக்காரு, உடம்பு ஃபுல்லா ஒல்லியாக்கி ஹேர் ஸ்டைல்லாம் மாத்தி ஒரு ஸ்கூல் பையன் அப்படிங்கிற அந்த லுக்குக்கு பெர்ஃபெக்டா இருக்காரு. எப்படின்னு தெரியல. அவர் வந்துட்டு அதான் அதே ரத்தம் அப்படித்தான் இருக்குங்கிற மாதிரி வந்துட்டு அப்பாவோடைய அதே இது வந்துட்டு செம்ம சூப்பரா இருந்தது. அதை வந்துட்டு அப்படியே பயங்கர ஒல்லியாக்கி வாய்ஸ்ல இருந்து எல்லாமே அது செம்ம சூப்பரா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஊருடைய ஸ்லாங்கு எல்லாமே பெர்ஃபெக்டா அந்த ஊருக்காரன்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புற மாதிரி ஃபுல்லா அந்த கேரக்டர்ல வந்துட்டு உள்ள போயிட்டாருன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு இது. அண்ட் இவரு பசுபதி சார் அவருமே அதே மாதிரி அவருடைய கோவம், அவருடைய கவலை எல்லாமே அந்த ஆக்டிங்ல வேற லெவலா தெரிஞ்சுது.
அக்கா கேரக்டர் வந்துட்டு நீங்க கர்ணன் படத்துல வந்துட்டு அவங்க ஒய்ஃபா பண்ணியது ஜோடியா பண்ணியிருப்பாங்களே தனுஷ் சாருக்கு, அவங்க தான் அக்கா கேரக்டர் பிளே பண்ணியிருக்காங்க. அவங்களுமே நல்ல ரோல். அண்ட் அனுப்பமா வந்துட்டு 4 சீன் தான் அவங்களுக்கு இருக்கே. அவங்க வந்துட்டு கேரக்டரா பார்த்தாலுமே ரொம்ப கம்மியான இதுதான். சீன்ஸாவே கம்மி தான். டெப்தா கொஞ்சம் இருக்கு. கதையிலுமே ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. எப்படின்னா கிட்டனோட வாழ்க்கையில ஒரு சப் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி. அவனுடைய மெயின் ஸ்டோரி அப்படிங்கிறது கபடி. அதுல சப் ஸ்டோரி தான் இந்த ஹீரோயின் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அக்காவுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் இவங்க மேல ஆசைப்படுற மாதிரி ஒரு சீன்ஸ் அப்படிதான் கொண்டு போறாங்க. ஸோ அவங்களுக்கு சீன்ஸா ரொம்ப கம்மி தான். பட் அவங்க கொடுத்த சீன்ஸை செம சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்களே ஓன் டப்பிங்குமே பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்குமே வேற லெவல். அந்த டிராகனுக்கு அப்புறமா அவங்களே ஓன் டப்பிங் பண்றாங்க. எதையுமே அவங்க வந்துட்டு இது அதாவது நம்பகத்தன்மையா இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை. பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பர். மியூசிக் நிவாஸ் கே பிரசன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு கவலைங்கிறது இருக்கும். சந்தோஷ் நாராயண் மியூசிக்ல வந்துட்டு மாரி செல்வராஜ் படங்களை பார்த்துட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு வந்துட்டு அவர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலே இல்லாதபடி அவர் அப்படியே ரீப்ளேஸ் பண்ற மாதிரி நிவாஸ் இருந்தாரு. நிவாஸ் வந்துட்டு சனா மாதிரியே மியூசிக் போடல. அவர் ஸ்டைல் தான் போட்டிருக்காரு. பட் அவருடைய மியூசிக் இருந்து இந்த ஸ்டோரிக்கு பயங்கரமா ஃபிட்டின் ஆகுது. சனா மியூசிக் எப்படி இந்த ஸ்டோரிக்கு ஒரு பயங்கரமான ஃபிட்டினா இருந்ததோ அதே மாதிரி இந்த மியூசிக்குமே இந்த படத்துக்கு செம்ம சூப்பரா இருந்துச்சு. நிவாஸோடைய ஒர்க் வந்துட்டு செம்ம. அண்ட் சாங்ஸ் மட்டுமே இல்லாம பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லா சாங்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. நான் படத்துக்கு முன்னாடியே எல்லா சாங்ஸுமே கேட்டிருந்தேன். எல்லாமே நல்லா இருந்தது. படத்துல பிளேஸ்மெண்டாவுமே செம்ம சூப்பரா இருந்துச்சு. தீக்கொளுத்தி எல்லாம் போட்டு கொளுத்திட்டாங்க இன்டர்நெட்ல. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோருமே அருமையா இருந்தது. செம்ம சூப்பரான மியூசிக். விஷுவல்ஸ் வழக்கமா மாரி செல்வராஜ் படங்கள்ல வந்துட்டு பிரசன்ட்டை வந்துட்டு கலராகவும் பிளாஷ்பேக்கா பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் காட்டுவாங்க. பட் இந்த படத்துல பிரசன்ட்டை வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் பிளாஷ்பேக்கா வந்துட்டு கலராகவும் காட்டுறாங்க. ஏன்னா பிரசன்ட் வந்துட்டுங்கிறது வந்துட்டு அந்த ஒரு ஜப்பானுக்கு போய் அங்க ஒரு மேட்ச் விளையாட போறாரு. அதுதான் பிரசன்ட். அங்க இருந்து பிளாஷ்பேக் தான் போகுது. படம் ஃபுல்லுமே பிளாஷ்பேக் தான். ஸோ அது எல்லாத்தையுமே கலர்ல காமிச்சிட்டு கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலருக்கு மாகி அந்த கிளைமேக்ஸ் கடைசி மேட்ச் அப்படிங்கறத காட்டுறாங்க. ஸோ இந்த விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறது போன படங்களை காட்டி போன மாதிரி சில படங்கள்ல இது வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணியிருக்காரு. அண்ட் சில எக்ஸ்டர்னலா சில விஷயங்களுமே இருந்தது. என்ன மேட்டர்னா ஒரு இடத்துல வந்துட்டு அது சொன்னேன் இல்லையா, இவருடைய தயவு மூலியமா தான் இவர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம இவர் சொல்றாரு, கிட்டன் சொல்லுவாரு அவங்க அப்பா கிட்ட, அவர் மூலியமா தான் வந்தேன், இவர் மூலியமா தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலையா சொல்லும் போது, நீ வந்துட்டு அதாவது இந்த உலகம் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்துட்டு வர்றவன இப்படிதான் சொல்லும். நீ அவன் மூலியமா தான் வந்த, இவன் மூலியமா தான் வந்த, உனக்கு திறமையே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா அதையும் மீறி நீ பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த டைலாக்ங்கிறது த்ரூ விக்ரம்கே சொன்ன மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் ஒரு நெப்போட்டிசம்ல வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேச்சுங்கிறது இருக்குல்ல. அவருடைய அப்பா ஹீரோ, அதனால அவருமே ஹீரோ அப்படிங்கிறது அதை வந்துட்டு சொல்ற மாதிரி இருந்தது. இது கதையாவுமே இருந்துச்சு. அதே சமயத்துல த்ரூ விக்ரம்காகவே இதை பண்ண மாதிரியுமே ஒரு ஃபீலுங்கிறது இருந்தது. அது அழகா இருந்தது. செம்ம சூப்பர். ஓவரால் படமாவே சூப்பரான படம். இந்த ஐடியாலஜியா நான் சொன்னது வந்துட்டு இது டூட் ரிவ்யூலே நான் சொல்லியிருந்தேன். ஒரே ஜாதிக்காரங்கள்ல வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கொஞ்சம் மெச்சோர்டாவும், ஒருத்தர் வந்துட்டு இன்னுமே ஜாதி வரியாவும் இருக்கிறது அப்படிங்கிறது இதை ஒரு படத்துல காட்டுறதுங்கிறது சூப்பரான விஷயம். அதை வந்துட்டு இது வரையும் ரொம்ப கம்மியான படங்கள் தான் காமிச்சிட்டு இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த படத்துல அது அகைன் அதுவுமே இதாயிடுச்சு. அண்ட் இதுல வந்துட்டு ஜாதியே பார்க்கல அந்த மாதிரி. சோ அந்த மேல இருக்கக்கூடிய வந்துட்டு ஜாலியே பார்க்கல, அவன் கீழே இருக்கிறவன் தான் ஜாதி பார்த்துட்டு இருக்கான் லூஸ்தனமா. அவன் பர்சனல் பேருக்காக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவன் இது பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறது இருந்தாலுமே அவங்க அதை பர்சனலா அவனை வெட்டுறானோ குத்துறானோ அதோட வச்சுக்கிறாங்க. அதை வந்துட்டு மக்கள் கிட்டயோ இது பண்றதோ அப்படிங்கறத அவங்க பண்ணவே இல்லை அந்த 2 கேரக்டர்ஸுமே. அண்டு எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, படத்துல அந்த கொலை பண்ற சீன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கொடூரமா காமிச்சிருக்காங்க. இப்படிதான் காட்டணும் ஒரு படத்துல. இந்த கொலை பண்றதுங்கிறது குளோரிபிகேஷனா கட்டவே கூடாது. மறுபடியும் கூலி அடிக்கிறான். கூலியில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே பார்த்தா லோகேஷ் படங்கள்ல ஆக்ஷன் சீக்வன்ஸுங்கிறது பயங்கர சூப்பரா இருந்தாலுமே அந்த கொலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும். பட் கூலியில வந்துட்டு அதை ரொம்ப ஒரு மாதிரி குளோரிபிகேஷனா காட்டுற மாதிரி தான் இருந்தது. அது எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. இந்த படத்துல இந்த கொலையை வந்துட்டு ரொம்ப பார்க்கவே கூடாது அந்த மாதிரி ஒரு ஃபீலுங்கிறது கொடுத்துட்டாங்க. ரத்த ஆறு ஓடுது. அண்ட் நார்மலா பார்த்தா வயிற்றுல ஒரு குத்து, அங்க இருந்து ரத்தம் வரும், அப்படியே செத்து கிடப்பான் பாடி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்கல்ல. பட் இந்த படத்துல வந்துட்டு பூரா அங்க 4 வெட்டு, இங்க 4 வெட்டு, அங்க ரத்தம் இதாகி ஓடுது, இங்க பொழந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷுவலாவே ரொம்ப கோரமா இருந்துச்சு. ஒரு கொலை, ஒரு மர்டர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கோரமா இருக்கும் அப்படிங்கிறத அழகா காமிச்சிட்டாரு. ஸோ இப்படிதான் இருக்கணும். ஒரு படத்துல கொலை அப்படிங்கிறது இப்படிதான் காட்டணும்.
அதை வந்துட்டு பெர்ஃபெக்டா பண்ணிட்டாரு. செம்ம சூப்பரான விஷயம். இதெல்லாமே விஷயத்துல சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஓவராலாவே வந்துட்டு ஒரு அருமையான படம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய விஷயத்த ஸ்பாயில் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணி சொல்லியிருக்கேன். அவன் கபடியில பெரிய ஆள் ஆகுறானா அப்படிங்கிறது தான் கதை. அண்ட் அதுக்கு நடுவுல இந்த அரசியல் விஷயங்கள்லாம் அவனை எப்படி தடுக்குது, அவன் எப்படி வந்துட்டு வெளியில வந்து ஜெயிக்கிறான் அப்படிங்கிறத கதை. ஓவராலே ஒரு அருமையான படம், ஒரு பயங்கரமான படம். டைம் இருந்தா பாருங்க கண்டிப்பா. ஸோ உங்களால் வந்துட்டு பார்க்கறது வரைக்கும் பாய் ஃப்ரம் சுந்தரராஜன். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே கீழே இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்க பாய்.